வணக்கம். நான் அனிதா சுரேஷ் உங்க கூட பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஃபஸ்ட் நாள் மாலை போட்டிருக்காரு. கோயிலில் போய் ஃபஸ்ட்டு மாலை போட்டுட்டு வந்தோம். தாத்தாவும் அவரும் போனாங்க. நான் போகலைங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மணி ஒரு 5:20 இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் போய் வெளியே கோலமே போட ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தோப்பு இருக்கங்காட்டிக்கு பயங்கர சில்னஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதங்காட்டிக்கு ஒரு 5:30க்கு மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் கோலம் போட்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, நான், அவர் 3 பேரும் சாமி கும்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சரி உப்புமா சமைச்சிடலாம். கொஞ்சம் ஈஸியாக முடிச்சுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக உப்புமா பண்ணியிருந்தேன். தயிர் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீட்டில் இருந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10:00 10:30 இருக்கும். ஸோ அந்த டைம் டவுனுக்கு போய் கொஞ்சம் இருக்கு டீஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். சரி நம்ம பொள்ளாச்சி போவேன்னா நெகமமே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெகமமில் போய் டீஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேனுங்க. வந்ததுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தேன். ப்ளஸ் கொத்தமல்லி புதினா சட்னி துவையலாட்டம் பண்ணியிருந்தேன். அப்புறம் வீட்டில் முறுக்கு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேனுங்க. முடிச்சதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஆனதும் அதே மாதிரி குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. காலையில் ஐயப்பனில் தொடங்கி ஈவினிங் ஐயப்பன்லேயே முடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா சில பேர்த்துக்கிட்ட நம்ம வந்து கொஷின் கேட்கக்கூடாது. சில பேர்கிட்ட நம்ம ஆன்சர் பண்ணவே கூடாது. முக்கியமாக சில பேர்கிட்ட நம்ம பேசவே கூடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். அனிதா சுரேஷ் என் கூட.